வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யக்கூடிய பிரதோஷ நேரத்தை தவற விடாதீங்க. இந்த நேரத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பேர் இல்லைன்ற அந்த துன்பம், அந்த கண்ணீர்லேருந்து விடுபட்டு சீக்கிரத்தில் நீங்கள் குழந்தை பேரானது கிடைக்கும். ஸோ பிரதோஷ விரதம் இருக்காத பெண்கள், இல்லை இருக்கக்கூடிய பெண்கள், இல்லை பிரதோஷத்தை பற்றியே தெரியாத பெண்கள் கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு நேரத்தை தவற விடாதீங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை 3/7/2024 புதன்கிழமை பிரதோஷ தினமானது பிறக்கின்றது. இந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா, பொதுவாக பிரதோஷ நாள்ன்றது சிவபெருமானுக்காக விரதம் இருக்கக்கூடியது. சிவபெருமானிடம் உங்களுடைய குழந்தை பேர் உட்பட எந்த ஒரு உங்களுடைய துன்பத்தில் இருந்தீங்கனாலும், எந்த ஒரு கடன் பிரச்சனையில் இருந்தீங்கனாலும், இல்லை பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தீராத நோயிலிருந்து துன்பப்பட்டுட்ருக்கீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்துகிட்ருக்கீங்கனாலும் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு செயலை செய்யுங்க. என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பிரதோஷ தினத்திற்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த விதத்தில் நாளை தினத்தில் பார்த்திங்கன்னா 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளன்றது தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம். இந்த ஒரு நேரத்தில் இந்த நேரமானது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷ தினத்துக்கு ஒரே நேரம் தான். இதே நேரம் தான் எல்லா மாதத்துலேயும் வரக்கூடியது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வளர்பிறை பிரதோஷமாக இருக்கட்டும், இல்லை தேய்பிறை பிரதோஷமாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தை பேருக்காகவோ, இல்லை உங்கள் பிரச்சனை தீர்றதுக்காகவோ மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த ஒரே ஒரு தானத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். அந்த தானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு நீங்கள் பார்த்திங்கன்னா வாங்கி தானம் பண்ணுங்கள். சரியாக 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாடு, இல்லை பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு உணவு சார்ந்த, அதாவது சாப்பிட்ற விஷயமான பொருள் யாருக்காவது வாங்கி தானம் பண்ணுங்கள். இதை நீங்கள் குறிப்பிட்டு பிரதோஷ நாளில் இந்த நேரத்தில் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்டுருக்க துன்பத்திலேருந்து முற்றிலுமாக வெளியே வந்துடலாம். அதுலேயும் குறிப்பாக இப்போ குழந்தை பேருக்காக நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பேரும் சிவபெருமானோட அருளால் கண்டிப்பாக கிடைக்கும். இது நீங்கள் விரதம் இருந்து தான் இந்த தானத்தை செய்யணும், இல்லை பார்த்திங்கன்னா எனக்கு பிரதோஷம்லாம் நாங்கள் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு, இல்லை நான் கோவிலுக்கு போய் பழக்கம் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு பிரதோஷம், இல்லை மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் தொடர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக சில மாதங்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதை நினச்சி கண்ணீர் விட்டுட்ருக்கீங்களோ, இன்னும் குழந்தை பேர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்ருக்கீங்களோ, அந்த குழந்தை பேரானது கட்டாயமாக கிடைக்கும். அதை நீங்கள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளை பிரதோஷ தினத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே கண்டிப்பாக அது உங்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பாக தான் இருந்துகிட்ருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபோனில் எவ்வளோ வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க. குறிப்பிட்டு இந்த வீடியோ உங்களோட கண்ணில் படுறதே பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை நீங்கள் செய்யணுன்ற ஒரு உத்தரவாதம் இருந்துகிட்ருக்கும். அதனால தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கக்கூடிய பதிவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிய வருது. நாளைய தினத்தில் பிரதோஷ தினத்தில் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பேர் உட்பட எந்த துன்பம் நீங்கிறதுக்காகவும் இந்த ஒரு தானத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா உணவு தானத்தை நீங்கள் வாங்கி வழங்கலாம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா நான் உணவு தானம் பண்ணணும்னு சொல்லிட்டேன், எந்த நேரம்னு சொல்லிட்டேன். இதை குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய கணவன் மனைவி தான் செய்யணுமா, இல்லாட்டி அவர்களை சார்ந்த அம்மா அப்பா, இல்லை மாமியார் மாமனார் அந்த மாதிரி யாராவது செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்களும் செய்யலாம். உங்களுடைய வம்சம் விருத்திக்காக அவர்களுடைய பேரை சொல்லி அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனசார பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் யாராவது ஒருத்தவங்களுக்கோ, இல்லை உங்களால் எத்தனை நபர்களுக்கு முடியுதோ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா தானத்தை வழங்கலாம். 4:30 மணிலேருந்து மாலை 4:30 மணிலேருந்து ஈவினிங் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் உணவை பார்த்திங்கன்னா வாங்கி தானமாக வழங்குங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன தகவலானது நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.